ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம. நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த குரு பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னா, திருக்கணிதப்படி ஜூன் 1ஆம் தேதி 1/6/2026. திரு வாக்கியப்படி பாத்தீங்கன்னா 26/5/2026. அதாவது மே மாசம் 26ஆம் தேதி வருதுங்க. இந்த திருக்கணிதப்படியும் வாக்கியப்படியும் சும்மா ஒரு 3-4 நாள் தான் வித்தியாசமா இருக்கனால முதல்ல எது வருதோ அதே சொல்லிடுறேன். 26/5/2026. வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஹஸ்த நட்சத்திரம் காலை 11:05 குரு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வராரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குரு உச்சபலம் பெறுவாரு. இருக்கிற ராசிகள்லயே ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள்னா கன்னி ராசிக்கு தான். ஏன் அப்படின்னா, யாருக்காவது கன்னி ராசியில குரு தசை நடக்குதா அப்படிங்கிற மட்டும் சொல்லுங்க. குரு தசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் நல்ல யோகம். ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள். 11ல உச்சமாகிறாரு குரு. உங்க ராசிக்கு 11ல உச்சமாகிறதுங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க. இந்த குரு தசை நடக்குது அப்படின்னா அதாவது குரு திசையே மொத்தம் எத்தனை வருஷம் அப்படின்னா 16 வருஷம் தான். ஸோ இந்த 16 வருஷத்துல இந்த குரு உச்சபலம் பெறுறது இந்த டைம் தான். அதுக்கப்புறம் வராது. அடுத்த சுத்துக்குள்ள குரு திசை மாறி போயிடும். இது ரொம்ப ரொம்ப சூப்பரானது. இந்த டைம்ல நீங்க ஒரு நல்ல அமைப்புகளை பெற போறீங்க. இந்த டைம்ல நல்ல கண் விழிச்சு நிறைய விஷயங்களை செய்யணும். நீங்க என்ன அப்படின்னா, 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பாரு, 5ஆம் இடத்தை பார்ப்பாரு, 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. ஃபர்ஸ்ட் 11 அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? லாபஸ்தானம். குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை. 12 ராசிகள்ல 12 பாவங்கள்ல குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா 11ஆம் இடத்துலதான் இருக்கு. இந்த கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து குரு உச்சபலம் பெறாரு. அது எவ்வளவு சூப்பர். 5ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. பரிபூரணமான லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னாலே 5ஆம் இடம் தான். அப்போ நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது 12 ராசிகள்ல யாருக்கு இருக்கு? கன்னி ராசிக்கு தான் இருக்கு. நான் அதைத்தான் சொல்லுவேன். ஏன்னா எதை தொட்டாலும் சக்சஸ். நீங்க விரும்பின எல்லா விஷயமுமே உங்களுக்கு நடக்க போகுது. என்ன விஷயங்கள்லாம் நீங்க நினைச்சீங்களோ அத்தனை விஷயங்களும் கை மேல பலன்னு குரு உங்களுக்கு கொடுத்துருவாரு. இவ்வளோ நாளா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க கன்னிராசிக்காரங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான பலனு. முக்கியமா சனி மூலியமாவும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்ய போறாரு. ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு கண்டச்சனி இருக்கா, சனிய குரு பாக்குறாரு. அப்ப அங்கேயும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. 5 குடைவரையும் பாக்குறாரு, 5ஆம் அதிபதியும் பாக்குறாரு. சனி தசை நடந்தாலும் உங்களுக்கு யோகம்தான், குரு தசை நடந்தாலும் நல்ல யோகம்தான். சூப்பரான சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அதாவதுங்க இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய நன்மைகள் உங்களுக்கு இருக்கனால புது புது விஷயங்களை ட்ரை பண்ணுங்க. அதாவது தொழில் மூலியமா நல்ல காசு பணம் வருங்க. தொழிலை நீங்க எப்படி ரன் பண்ணாலும் சரி, பல வகைகள்ல இருந்து வருமானம்ங்கிறது இருக்கு. நல்ல லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிரும். மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள் உண்டு. அவர்கள் மூலியமா நல்ல ஆதாயம் இருக்கு. அவங்களோட ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் உருவாகும். உங்களுக்கு பல ஆதாயங்கள் அவங்க மூலியமா தான் வரப்போகுது. நிறைய நன்மைகள் இருக்கு. அதுக்கப்புறம் குரு உங்களுக்கு பல பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்த போறாரு. இதுல இருந்து நிவர்த்தியே ஆக முடியாதுப்பா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அத்தனை விஷயத்துல இருந்து நிவர்த்தி கொடுத்துருவாரு உங்களுக்கு. ஏன்னா நிவர்த்தி அப்படிங்கிற இடத்த பாக்குறாரு, நிவர்த்தி ஸ்தானத்தை பாக்குறாரு. பிரச்சனையா அதுல இருந்து நிவர்த்தி, குடும்ப பிரச்சனையா அதுல இருந்து நிவர்த்தி, கடன் பிரச்சனையா அதுல இருந்து நிவர்த்தி, ஹெல்த் பிரச்சனையா அதுல இருந்து நிவர்த்தி, எல்லா பிரச்சனையில இருந்து நிவர்த்தி தான் உங்களுக்கு. எதை தொட்டாலும் சரி வெற்றி தான். உங்களுடைய நினைப்புகள், அதாவது இந்த வீடு வாங்கினா நல்லா இருக்கும்னா அதை வாங்கி கொடுத்துருவார் குரு. ஆனா அதுக்குண்டான முயற்சியை பண்ணும். குருனா நேரடியா அங்கிருந்து வாங்கி கொடுக்க மாட்டாரு. நீங்க அதுக்கு உண்டான முயற்சியை போடணும். கன்னி ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே பிராக்டிக்கல் லைஃப் அப்படிங்கிறது, யதார்த்தம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரங்க. அந்த 12 ராசிகள்ல ரொம்ப யதார்த்தமா பிராக்டிக்கலா நிறைய விஷயங்களை செய்யக்கூடியவங்க கன்னி ராசிக்காரங்க தான். மிதுன ராசிக்காரங்க கூட கொஞ்சம் கற்பனையா இருப்பாங்க. மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் புதன் தான் அதிபதி. புத்திசாலி அப்படிங்கிறதுக்கு புதன் தான் அதிபதி. 2 ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பீங்க. ஆனாலும் யதார்த்தவாதியா, அதாவது லைஃப்ல அதிகமா ட்ரீம் இல்லாம உழைப்ப அதிகமா நம்புறது, கடுமையான உழைப்ப போடுறது, அதுல நல்ல திறம்பட செயல்படுறது, நல்ல நிர்வாகம் பண்றது எல்லாமே கன்னிராசிக்காரங்க தான். சோ அதனால உங்களுடைய ராசிக்கு இந்த வருடத்துல குரு உச்சபலம் பெற்றிருக்கனால நிறைய என்ன செய்வாரு, நீங்க தொட்ட விஷயங்கள்லாம் சக்சஸ கொடுத்துருவாரு. எடுத்த காரியங்களுக்கு வெற்றி கொடுப்பாரு. நீங்க 3ஆம் இடத்தை குரு பாக்குதுங்க. 3ஆம் இடத்தை பார்க்கும் போதே என்னன்னா உபஜய ஸ்தானம்ங்க.
உங்களுக்கு உண்டான சொத்து சேர்க்கை உண்டு. உங்களுக்கு உண்டான பாக பிரிவினை வரப்போகுது. பூர்வீக சொத்துக்கள், பெரிய சொத்துக்கள்லாம் கைகூடி வரும். 3ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால, உங்களுக்கு உண்டான பாக பிரிவினை தன்னால வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த அத்தன பிரச்சனையும், அத்தன வில்லங்கங்களும் தானா சால்வ் ஆயிருங்க. கோர்ட்டு, கேஸ் பிரச்சனைகள்ல உங்களுக்கு வழக்குகள் இது மாரி இருந்துச்சு அப்படின்னா, அதுலலாம் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி காதல் ரீதியான இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆயிரும். கல்யாணம், திருமணம் கைகூடும். 11ஆம் இடத்துல இருக்கனால நினைத்த நபர திருமணம் பண்ணக்கூடிய யோகம், பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடைய அமையக்கூடிய அமைப்புகள் இருக்கு. திருமணத்துக்கு 100% குருபலம் உறுதியாக உண்டு. திருமண ஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு. 5ஆம் இடத்த குரு பார்க்கிறாரு. 11ஆம் இடத்துல இருந்து மனதுக்கு பிடித்த, காதலித்த நபரையே திருமணம் செய்து, அதுக்கப்புறம் வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உங்களுக்கு உண்டு. ஏன்னா ஏன்னா 5ஆம் இடத்த குரு பாக்குது. நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டைம்ல வந்து வீட்ல சொல்லிட்டீங்கன்னா பர்மிஷன் கிடைச்சிருங்க. அதனால தாராளமா பண்ணலாம். பொதுவாவே திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டைம்ல பண்ணுங்க. இந்த திருமணத்துல இருக்கக்கூடிய தடை, தாமதங்கள், தோஷங்கள் எல்லாத்தையுமே குரு நிவர்த்தி பண்ணிருவாரு. 11ஆம் இடத்துல இருக்கனால எந்தவித தோஷமா இருந்தாலும் சரி, அத்தனை தோஷத்தையுமே சரி பண்ணிட்டு திருமணத்துக்கு உண்டான பிராப்தத்தை குரு குடுக்கறதுனால இந்த டைம்ல திருமணத்துக்கு உண்டான ப்ரொசீஜர் தாராளமா பண்ணலாம். பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா 7ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால தொழிலுக்காக நீங்க உத்தியோகத்துல இருப்பீங்க. ஆனா ஒரு தொழில்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நல்ல பார்ட்னர் கிடைச்சா பரவாயில்லன்னு நினைச்சா இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஜென்யூனான பார்ட்னர் கிடைப்பாங்க. தொழில நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக ஒரு பார்ட்னர பார்த்தீங்கன்னா, அதுவும் கிடைப்பாங்க. ஏற்கனவே பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனைகள் இருந்தா அதுவுமே நிவர்த்தி ஆயிருங்க. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி உண்டு. நல்ல வருமானம் இருக்கு. கணவனால மனைவிக்கும், மனைவியினால கணவனுக்கும் நல்ல ஆதாயங்கள் உண்டு. ஒருவரை ஒருவர் நல்லா அனுசரிச்சு நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பிரிந்தவர்கள் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மனதுக்கு பிடித்த நபர்கள் பிரிந்து போனா அவங்க மறுபடியும் மீண்டும் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. 2வது திருமணம் பண்ணக்கூடியது. ஒரு சிலர்ல செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள் நெறைய பேருக்கு இருக்குது. அதே மாரி திடீர்னு ஒரு உழைக்காத வருமானம், அந்த மாரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் மூலியமா நல்ல லாபங்கள், பொதுவாவே லாப சிந்தனையோட செயல்படக்கூடிய அமைப்புகள்லாம் உறுதியாக உங்களுக்கு இருக்கு. நெறைய நன்மைகள் தான் இருக்கு. பல அற்புதங்கள செய்ய குரு காத்துக்கிட்டு இருக்காரு. 7ஆம் இடம்ங்கிறது நமக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்கள குறிக்கக்கூடியது. அப்ப அதிர்ஷ்டம் குரு உங்களுக்காக அதிர்ஷ்டத்த குடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. உங்களோட உழைப்ப கொஞ்சம் துரிதப்படுத்துனீங்கனாலே போதுமானது. பல விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமா வந்து சேர்ந்துரும். அன்னை லக்ஷ்மியுடைய பரிபூரணமான ஆசியும், அனுக்கிரகமும் இருக்கு. நல்ல வழிபாடு பண்ணிக்கங்க. கஜலட்சுமி வழிபாடு பண்ணிக்கங்க. உங்களுக்கு செல்வ சேர்க்கை கிடைக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கங்க. திங்கட்கிழமை கஜலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. பல விஷயங்கள் நன்மையா மாறும். ஒரு தடவை பகவதி அம்மனை வழிபாடு பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்ன பகவதி பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க. மீன் குளத்து பகவதியா இருந்தாலும் சரி, என்ன பகவதியா இருந்தாலும் சரி. பகவதி வழிபாடு பண்ணும்போது ஏன்னா குருவும் உச்சபலம் பெற்றுக்கனால அற்புதமான பலன்கள்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். தொழில நல்ல டெவலப் பண்ணி எடுத்துட்டு போலாங்க. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. புத்திர பாக்கியம் நிறைய பேத்துக்கு இருக்கு. குரு வந்து 5ஆம் இடத்த பார்க்கறதுனால புத்திர பாக்கியம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. முக்கியமா வந்து ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் போயிட்டு எனக்கு இல்ல அப்படின்னா இயற்கையான முறையிலேயே ஏன்னா குரு உச்சபலம் பெற்று 5ஆம் இடத்த பார்க்கறதுனால திருமணம் ஆனவங்களுக்கு குரு பிராப்தம் இருக்கனால புத்திர பாக்கியத்தை குரு குடுத்துருவாருங்க. நல்ல நன்மைகள் இருக்கு. அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. பெரிய பெரிய டெண்டர் கிடைக்கிறது. அதே மாரி வந்து ஒரு வாரிய தலைவர் இந்த மாரி வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நெறைய வாய்ப்புகள் வரும். காசு பணம் வரும். பெரிய பெரிய விருதுகள் கிடைக்கும். சின்ன வாய்ப்பு மூலியமா பெருசா வந்து ஃபேமஸ் ஆகுறது. சினிமா துறையில இருக்கவங்களுக்குலாம் நெறைய பட வாய்ப்புகள் வர்றது. மிகப்பெரிய லெவல்ல உயர்வான நிலையை அடையறது. பொதுமக்கள் கிட்ட ஈஸியா ரீச் ஆகுறது. இந்த மாரி அமைப்பு இருக்கு. குரு உச்சபலம் பெற்று 7ஆம் இடத்த பார்க்கறதுனால பொதுமக்கள் வழி தொடர்பு இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கு. ஜன வசியங்கள் இருக்கு. அது மூலியமா என்னன்னா உங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த செய்யும்போது அது ஈஸியா பிரபலமாகும். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. 3ஆம் இடத்த பார்க்கறதுனால நெறைய ஆபரணம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. கணவன் வழி ஆதாயங்கள் இருக்கு. நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் தானாக வந்து சேரக்கூடிய அமைப்பு. நீங்க கேட்டது கிடைக்கக்கூடியது. இந்த மாரி அமைப்பு இருக்கு. இன்ப சுற்றுலா செல்றதுக்கு உண்டானது. நெறைய ஊர சுத்தி பார்க்கறது. அதே மாரி பிடித்த தெய்வங்கள உபாசனை பண்றதுக்கு இது சூப்பரான டைமு.
கன்னி ராசிக்காரங்க வந்து 5ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால தெய்வ அனுகூலத்தை நல்லா தேடிக்கிறது நன்மை. அதே மாதிரி 5ஆம் இடம்ங்கிறது உபாசனையாகவும் இருக்கனால ஒரு தெய்வ உபாசனை பண்ணுங்க. கஷ்ட காலங்கள்ல உங்களுக்கு உறுதுணையா இருந்து உங்களை காப்பாத்தி விடுறதுக்கு தெய்வம் தான் துணைன்னு இருக்கும். அதனால ஒரு நல்ல குருநாதரை பார்த்து உபாசனை எடுத்துக்கங்க. 7ஆம் இடத்தை பார்க்கறனால எல்லா விஷயங்களுமே வெற்றி கிடைக்குங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் அதுல இருந்து நிவர்த்தி கிடைக்கும். குரு பலம் பரிபூரணமாக இருக்கு. எல்லா விஷயங்களுமே காசு பணம்ங்கிறது உயர்வா இருக்கு. லாபங்கள் வந்து சேரும். நினைச்ச காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்புல நீங்க நெனச்ச விஷயங்கள சாதிக்க முடியுங்க. நீங்க இந்த இதுதான் போகணும்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. அந்த விஷயத்துக்கே நீங்க ரீச் பண்ணிற முடியும். நல்ல யுனிவர்சிட்டி போய் படிக்க முடியும். நல்ல ரேங்க் ஹோல்டரா வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. படிப்புல வந்து சாதனையாளரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. 3ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்த குரு பார்க்கறதுனால இந்த ஃபாரின் ட்ரிப் இந்த மாரி போறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு. அதே மாரி வாகன பிராப்தம் இருக்கு. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவா கன்னிராசிக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியா மிகப்பெரிய லெவல்ல உயர்வுங்க. எல்லா வகையிலுமே வெற்றி இருக்குங்க. ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. திடீர்னு ஒரு குபேர யோகம் இருக்கு. லாட்டரி அடிக்கிறது, புதையல் வாங்குறது இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. 11ஆம் இடம்ங்கிறது சாதாரண இடம் கிடையாது. குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த அமைப்புகள்ல வருவாரு. அதனால 11ஆம் இடம்ங்கிறது லாபம் அப்படிங்க குறிக்கக்கூடியது, வெற்றிய குறிக்கக்கூடியது, ஆசை அபிலாசைகள குறிக்கக்கூடியது. அப்போ இந்த 1 வருட காலத்துல நீங்க என்ன விஷயங்கள்லாம் ஆசைப்பட்டீங்களோ அத்தன விஷயமும் தர்மத்துக்குட்பட்டு நடந்தே தீருங்க. நீங்க அதாவது ஒரு தர்ம வழியில சிந்திச்சீங்க அப்படின்னா, அத்தன விஷயமே உங்களுக்கு கை குடுத்துருங்க. தெய்வ அனுகூலத்த தேடிக்கும் பட்சத்தில், எல்லா விஷயத்திக்கும் சின்ன சின்ன எஃபோர்ட்ஸ் போட்டாலே ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க வாழ்க்கையில அனுபவிக்க முடியாத சில விஷயங்களா இருக்கும்ல, அது எல்லாமே இந்த இதுல வந்து உங்களுக்கு கை மேல நல்ல பலன்களா கொண்டு வந்து சேர்த்துருங்க. பொதுவா கன்னி ராசிக்கு உறவுகள் கிட்டயும் சரிங்க, பொருளாதார ரீதியாவும் சரிங்க. வளர்ச்சி தான். உறவுகளிடையே நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலையும், இன்னும் நல்ல சுமூகமான இதுவும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி பொருளாதார ரீதியாவும் நல்ல உயர்வான சூழ்நிலைகள், நல்ல வளர்ச்சி, யோகம் இந்த அமைப்புகள் தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.